Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Snapchatல டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி நம்ம டர்ன் ஆன் பண்றது, அதாவது டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷனை எப்படி நம்ம ஆன் பண்றது, இத பத்தின முழு டீடைலும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Snapchat ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Snapchat வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். Snapchat ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். Snapchat ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல டாப்ல ரைட் சைடுல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுலயே வந்து பாருங்க மை அக்கௌண்ட்ல இதுல டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ண தேவையில்ல. இதுலயே வந்து பாருங்க டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இது வந்து பாருங்க ப்ளீஸ் சூஸ் ஹவ் யூ வாண்ட் டு ரிசீவ் யுவர் வெரிஃபிகேஷன் கோட் சொல்லிட்டு இதுல வந்து பாருங்க நம்ம டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அத்தென்டிகேஷன் ஆப் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம டூ மெத்தட் வழியாக நம்ம வந்து டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ணலாம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் வழியாக தான் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் நம்ம டர்ன் ஆன் வந்து பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஓகே, இது வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய Snapchat மொபைல் நம்பருக்கு கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாருங்க அந்த கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு வெரிஃபை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு. ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரெக்கவரி கோட் சொல்லிட்டு வந்து பாருங்க. இந்த ரெக்கவரி கோட் இதுல வந்து ஜென்ரேட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரேட் கொடுத்து நீங்க வந்து ரெக்கவரி கூட நீங்க ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெக்கவரி கோட் வேணாம் அப்படின்னா கூட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஸ்கிப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் வந்து கொடுத்துறேன். நான் வந்து ரெக்கவரி கோட் வந்து ஜென்ரேட் வந்து நம்ம பண்ணல. இப்போ ரெக்கவரி கோட நம்ம வந்து இந்த பேஜ்ல இருந்து கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். கீழ வந்து பாருங்க ரெக்கவரி கோட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு கூட நம்ம வந்து ரெக்கவரி கோட நம்ம வந்து ஜென்ரேட் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ மெயினா வந்து பாருங்க இப்போ நம்ம டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் வந்து பண்ணியாச்சு. டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய Snapchat அக்கௌண்ட்டை வேற ஒருத்தவங்க வந்து உங்களுக்கே தெரியாம லாகின் பண்ணாலும் சரி, அல்லது நீங்க வந்து வேற ஒரு டிவைஸ்ல இந்த மொபைல் டிவைஸை தவிர வேற ஒரு டிவைஸ்ல நீங்க புதுசா உங்களுடைய Snapchat அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து இதுல எந்த மொபைல் நம்பருக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்றீங்களோ அந்த டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் எந்த மொபைல் நம்பருக்கு ஆன் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு கோடு சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை வந்து நீங்க புதுசா எந்த டிவைஸ்ல லாகின் பண்றீங்களோ அந்த டிவைஸ்ல அந்த கோடை பார்த்து சரியா என்டர் பண்ணா மட்டுமே உங்களுடைய Snapchat அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியும். நீங்க அந்த கோடை நீங்க தப்பா என்டர் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டை லாகின் வந்து பண்ண முடியாது அந்த டிவைஸ்ல. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் வந்து பண்றோம். இப்போ வந்து பாருங்க இப்போ நிறைய ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய Snapchat அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் யூசர் நேம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா உடனே இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தான் கேட்கும். இப்போ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கோடை வந்து என்டர் பண்ணணும். அப்படி கோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வரும். இப்போ நீங்க யார் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ இந்த அக்கௌண்ட்டை யார் வந்து நீங்க உண்மையா யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடு வரும். அந்த கோடை நீங்க வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் வந்து பண்ணிடுவாங்க, ஹேக் வந்து பண்ணிடுவாங்க. நீங்க வந்து அந்த கோடை ஷேர் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் வந்து பண்ண முடியாது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம கூட அந்த கோடை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாம யூசர் நேம் பாஸ்வேர்டு யாருக்குன்னா தெரியுது அப்படின்னா அவங்க லாகின் பண்ணும்போது கோட் எதனா கேட்டா வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, அதாவது ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வேற ஒரு டிவைஸ்ல யாரா லாகின் பண்றாங்க அப்படின்னா அந்த வெரிஃபிகேஷன் கோட் இருந்தா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் அவங்களால லாகின் வந்து பண்ண முடியும். இல்லனா லாகின் வந்து பண்ண முடியாது. இதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் வந்து பண்றோம். ஓகே, இதுல வந்து பாருங்க ரெக்கவரி கோட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுல ரெக்கவரி கோட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ரெக்கவரி கோட் எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் நீங்க வந்து டர்ன் ஆன் பண்றீங்க அப்படின்னாலே இந்த ரெக்கவரி கோட் வந்து ஜென்ரேட் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணிட்டு இந்த ரெக்கவரி கோடை வந்து ஜென்ரேட் வந்து பண்ண மாட்டீங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த ரெக்கவரி கோடை நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து புதுசா ஒரு போன்ல வேற ஒரு டிவைஸ்ல நீங்க வந்து உங்களுடைய Snapchat அக்கௌண்ட்டை லாகின் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் என்டர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ல டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கோட் வந்து வரணும். ஆனா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கோட் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகாது, வராது.
எதனா ஒரு இஷ்யூ இருக்கும், உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கோடு வந்து வராது. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ரெக்கவரி கோடை நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை லாகின் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கவரி கோட் அப்படின்றது யூஸ் ஆகுது. நிறைய பேருக்கு இந்த ரெக்கவரி கோட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இந்த ரெக்கவரி கோட் அப்படின்றத நீங்க ஜென்ரேட் பண்ணி நீங்க நோட் பண்ணி தனியா எதனா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க ஞாபகமா. ஓகே, இதுல வந்து பாருங்க ரெக்கவரி கோட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரெக்கவரி கோட் அப்படின்றத கிளிக் பண்றேன். ரெக்கவரி கோட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல ஜென்ரேட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஜென்ரேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஜென்ரேட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வந்து வருது. இப்போ இதுல வந்து பாருங்க யுவர் ரெக்கவரி கோட் இஸ் சொல்லிட்டு இதுல வந்து பாருங்க ரெக்கவரி கோட் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபோன் நம்பர் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த கோட வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க இப்போ நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க வந்து பேக் வந்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கான கோடு வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கவரி கோட நீங்க வந்து பயன்படுத்துவீங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த ரெக்கவரி கோட நீங்க வந்து ஒரு டைம் தான் லாகின் பண்றது யூஸ் பண்ண முடியும். ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உள்ள போயிட்டு திரும்ப வேற ஒரு ரெக்கவரி கோட ஜெனரேட் பண்ணி அந்த கோட அடுத்த டைம் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு தடவை தான் அக்கௌண்ட் லாகின் பண்றது யூஸ் பண்ண முடியும். திரும்ப இதே கோட யூஸ் பண்ண முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கோட வந்து நீங்க நோட் பண்ணி எங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்டா தேவைப்படும். இப்போ தேவைப்படல அப்படின்னாலும் இப்போ எப்பயாவது ஒரு தடவை நீங்க வந்து வேற ஒரு டிவைஸ்ல லாகின் பண்ணும்போது கோடு வராம இருக்கலாம். அந்த டைம்ல அந்த டைம்ல நீங்க வந்து இந்த ரெக்கவரி கோட பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஐ ரூட் இட் டவுன் சொல்லிட்டு இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரெக்கவரி கோட ஜெனரேட் வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெக்கவரி கோட பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்க வந்து புதுசா வேற கோட ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ரெக்கவரி கோட் அப்படின்றத கிளிக் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஜெனரேட் கிளிக் பண்ணி நீங்க வேற கோட வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி ஜெனரேட் பண்ணது இருக்கு. அந்த கோட வந்து நம்ம யூஸ் பண்ணல. நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து அது எங்க யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நான் வந்து அடுத்து நான் சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே பாட்டம்ல ஃபர்கெட் டிவைசஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஃபர்கெட் டிவைசஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுல ரெக்கவரி கோட்க்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபர்கெட் டிவைசஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ டூ ஃபேக்டர் அதென்டிகேஷன்ல இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கூட சொல்லலாம் இந்த ஃபர்கெட் டிவைசஸ் அப்படின்றது. ஓகே, இந்த ஃபீச்சர் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்கெட் டிவைசஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி உள்ள போயிடலாம். ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பேஜ் நமக்கு எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்கெட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சு உங்களுடைய அக்கௌண்ட்டை யாராவது லாகின் பண்றாங்க அப்படின்னா அப்படி லாகின் பண்ணும்போது உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோடும் தெரிஞ்சு அவங்க வந்து வேற ஒரு டிவைஸ்ல வந்து லாகின் பண்ணிடுவாங்க. அப்படி லாகின் பண்ணும்போது அந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காமிக்கும். இப்போ வந்து பாருங்க நான் வந்து என்னுடைய டிவைஸ்ல நான் வந்து இந்த போன்ல இந்த ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி நான் வந்து என்னுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்கேன். இதே போலவே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல்ல இன்னொரு டிவைஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு நெக்ஸ்ட் என்னுடைய வெரிஃபிகேஷன் கோட என்டர் பண்ணி நான் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அப்படி லாகின் பண்ணதுனால என்னுடைய இன்னொரு டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து காமிக்குது. இப்போ வந்து பாருங்க இந்த டிவைஸ் என்னுடைய இன்னொரு டிவைஸ் ரெண்டு டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து காமிக்குது. ஓகே, இப்போ இதனால நமக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து லாகின் பண்ணுவீங்க. உங்களுடைய வேற ஒரு மொபைலா இருக்கட்டும் அல்லது வேற ஒரு டிவைஸ்ல உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியும். அது போல நீங்க தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ற அப்படின்றதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய அந்த கோடை வச்சு வெரிஃபை பண்ணி நீங்க வந்து வேற ஒரு டிவைஸ்ல வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை லாகின் வந்து பண்ணிடுவீங்க. இதே போலவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க கூட நெருங்கிய நண்பர்களாக கூட இருக்கலாம். இது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து வேற ஒரு டிவைஸ்ல அவங்களுடைய டிவைஸ்ல உங்களுக்கு தெரியாம லாகின் வந்து பண்ண முடியும். இதையும் தாண்டி பண்றாங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஹேக்கர்ஸ் பண்ண முடியாது. உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோட் இருந்தா மட்டும்தான் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சா பண்ண முடியும். பட் கூட இருக்கவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வெரிஃபை கேட்கும். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்கும் போது உங்க மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய கோடை வந்து அவங்க எடுத்து அவங்களுடைய டிவைஸ்ல போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படி லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய டிவைஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காமிக்கும். நீங்க வந்து அவங்களுடைய டிவைஸ் நேமை இந்த இடத்துல இருந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க, கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்றாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து திரும்ப உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ணாதான் அவங்க வந்து லாகின் வந்து பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து அவங்களுடைய டிவைஸை நீங்க இந்த இடத்துல இருந்து கேன்சல் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து அவங்களுடைய டிவைஸ்ல உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணும்போது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை மட்டும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் வந்து லாகின் வந்து ஆயிடும். வெரிஃபிகேஷன் வந்து கேட்காது. ஏன் கேட்காது அப்படின்னா அவங்க வந்து ஒரு தடவை வந்து ஆக்சஸ் பண்ணி உள்ள போயிட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து ரிமூவ் வந்து பண்றோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து திரும்ப உங்களுடைய அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணும்போது உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கேட்கும் போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் கோட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை என்டர் பண்ணாதான் அவங்க வந்து திரும்ப வந்து லாகின் பண்ணி உள்ள போக முடியும். ஓகே, நீங்க இந்த இடத்துல இருந்து கேன்சல் பண்றதன் மூலமா நம்ம வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்க்கு திரும்ப வந்து வெரிஃபிகேஷன்
கோடு வந்து வர மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது இன்னும் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு வந்து திரும்ப 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம முக்கியமா இன்னொரு விஷயமா பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களுடைய டிவைஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க, இந்த டிவைஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வேற ஒரு போன்ல வந்து என்னுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் லாகின் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா Samsung Galaxy A33 5G சொல்லிட்டு இருக்கு. இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வேற ஒரு போன்ல என்னுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டிவைஸ் நான் இப்போ வந்து கேன்சல் பண்றேன். ஓகே, இதை கேன்சல் ஐக்கான் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்றேன். இந்த கேன்சல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ஃபர்கெட் திஸ் டிவைஸ் சொல்லிட்டு வருது. இதுல வந்து எஸ் கேட்கறாங்க, எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. எஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். எஸ் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ்க்கு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். அவங்க வந்து லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணும்போது. ஓகே, ஷார்ட்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பேக் வந்துடலாம். இப்போ இது போல உங்களோட டிவைஸ் இதில் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இது போல கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிட்டு நீங்க அடுத்ததா என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க இந்த பேஜ் விட்டு பேக் வந்துருங்க. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல சீசன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சீசன் மேனேஜ்மெண்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. சீசன் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் வந்து எந்தெந்த டிவைஸ் எல்லாம் லாகின் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து காமிக்கும். இப்போ சீசன்ல எந்த டிவைஸ் எல்லாம் கரண்ட்ல உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து காமிச்சு கொடுத்துரும். இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை தவிர வேற ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து காமிக்கும். இப்போ வந்து பாருங்க, போக்கோ M4 Pro அப்படின்றது யுவர் கரண்ட் சீசன் சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சீசன் இப்போ வந்து என்னுடைய மொபைல்னு வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு மொபைல் டிவைஸ் அப்படின்னா கீழே வந்து காமிக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த டிவைஸ் வேற யாருன்னா உங்களுக்கு தெரியாம யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ல பார்த்தோம், அதுல கேன்சல் பண்ணிட்டோம். அதே போலவே நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணும் அதே டிவைஸ். இப்படி நீங்க இதுல வந்து கேன்சல் பண்ணும்போது அவங்களுடைய மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் வந்து ஆயிடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல இருந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய மொபைல்ல இருந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆயிடும். ஓகே, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சீசன் மேனேஜ்மெண்ட்ல வந்து அவங்களுடைய டிவைஸை நம்ம வந்து கேன்சல் வந்து பண்றோம், ரிமூவ் பண்றோம். ஓகே, இது வந்து பாருங்க கேன்சல் ஐக்கான் இருக்கு, இது வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா வரும். லாக் அவுட் ஆஃப் Samsung Galaxy A33 5G சொல்லிட்டு வந்துச்சு அந்த டிவைஸ் நேம். ஓகே, இதுல வந்து ஓகே இருக்கு, ஓகே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே, கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவைஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிவைஸ்ல இருந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாக் அவுட் வந்து ஆயிடும். திரும்ப வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் அவங்க லாகின் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் தெரியும், பாஸ்வேர்ட் தெரியும். லாகின் பண்ணும்போது நெக்ஸ்ட் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் கேட்கும். அப்படி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோட் வந்து நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியும், இல்லைனா லாகின் வந்து பண்ண முடியாது. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்னாப்சாட்ல இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், 2 ஃபேக்டர் அதென்டிகேஷனை பத்தி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சரும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராக்டிகலா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, என்னுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை நான் லாக் அவுட் வந்து நான் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, இப்போ வந்து பாருங்க லாக் அவுட் இருக்கு, லாக் அவுட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். லாக் அவுட் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டேன். லாக் அவுட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு என்னுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு. இதுல வந்து பாருங்க ரிமூவ் அக்கௌண்ட் சொல்லிட்டு கேட்குது. ரிமூவ் அக்கௌண்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ரிமூவ் திஸ் அக்கௌண்ட் இருக்கு, இதை கொடுத்து என்னுடைய அக்கௌண்ட் டோட்டலா ரிமூவ் வந்து நான் பண்ணிட்டேன். நான் ஒரு தடவை பேக் போயிட்டு நான் திரும்ப என்னுடைய ஸ்னாப்சாட் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்னாப்சாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல லாகின் சொல்லிட்டு லாகின் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். லாகின் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க மேல என்னோட யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிட்டேன். கீழே வந்து பாஸ்வேர்ட் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய லாகின் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஓகே, லாகின் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். லாகின் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்கும். வெரிஃபை டிவைஸ் சொல்லிட்டு வந்து பாருங்க கோட் வந்து வந்துருச்சு. இப்போ எனக்கு கோட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெனரேட் ஆச்சு. ஓகே, இது போல உங்களுக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷன் கோட் வந்து வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து அந்த இடத்துல உங்களுக்கான ரெக்கவரி கோட நீங்க பயன்படுத்தி உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்ல லாகின் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக அந்த வெரிஃபிகேஷன் கோட பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்னாப்சாட்ல இருக்கக்கூடிய 2 ஃபேக்டர் அதென்டிகேஷன், இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட்ல இந்த 2 ஃபேக்டர் அதென்டிகேஷன், இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனக்கு வந்து வேண்டாம், நான் வந்து இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம எப்படி இந்த 2 ஃபேக்டர் அதென்டிகேஷனை டர்ன் ஆஃப் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்னாப்சாட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் மேல டாப்ல லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்ட பிறகு செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த செட்டிங்ஸ் பேஜ்ல மை அக்கௌண்ட்லயே வந்து பாருங்க உங்களுக்கு 2 ஃபேக்டர் அதென்டிகேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து 2 ஃபேக்டர் அதென்டிகேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இது வந்து பாருங்க டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல டிக் ஆயிருக்கு பாருங்க, அந்த டிக் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி
இருக்கிறது மேல வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ டிசபிள் சொல்லிட்டு வரும். டிசபிள் கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட்ல இருக்கக்கூடிய அந்த 2 ஃபேக்டர் அதென்டிகேஷன் வந்து நீங்க டிசபிள் வந்து பண்ணிக்கலாம், டர்ன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து டிசபிள் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, டிசபிள் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிசபிள் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேக் வந்துருச்சு. இப்போ 2 ஃபேக்டர் அதென்டிகேஷன் திரும்ப கிளிக் பண்ணிட்டு உள்ள போலாம். உள்ள போகும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ வந்து பாருங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய ஸ்னாப்சாட்ல 2 ஃபேக்டர் அதென்டிகேஷனை டர்ன் ஆஃப் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நீங்க இது போல உங்களுடைய ஸ்னாப்சாட்ல 2 ஃபேக்டர் அதென்டிகேஷனை டிசபிள் பண்ணிட்டீங்க, டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து வேற ஒரு டிவைஸ்ல போயிட்டு, அதாவது வேற ஒரு மொபைல்ல போயிட்டு உங்களுடைய ஸ்னாப்சாட்டை நீங்க வந்து லாகின் பண்ணும்போது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் போட்டா போதும், ஸ்ட்ரைட்டா வந்து லாகின் ஆயிடும். 2 ஃபேக்டர் அந்த அதென்டிகேஷன் அந்த வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேட்காது, டைரக்டா வந்து லாகின் ஆயிடும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்னாப்சாட்ல இப்படி தான் 2 ஃபேக்டர் அதென்டிகேஷனை டர்ன் ஆன் பண்ணணும் மற்றும் டர்ன் ஆஃப் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.